வித்தியாசமான முறையில் மீல் மேக்கர் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரீன்லேண்ட் மெட்ஸலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பாருங்கள். மீல் மேக்கர் ஃப்ரை பண்ணி அதில் செஞ்ச பிரியாணி. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், எப்படி செய்யலாம் மீல் மேக்கர் பிரியாணி வித்தியாசமான முறையில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக தயிர் பச்சடி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மீல் மேக்கர் ஆஃப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மீல் மேக்கரை சுடுதண்ணியில் உப்பு போட்டு சுடுதண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிட்டேன். அதை எடுத்து நல்லா குளிர்ந்த தண்ணீரில் அதுக்கப்புறம் போட்டு எடுத்து புழிஞ்சி எடுத்துட்டேன். புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு மீல் மேக்கரையும் 2ஆக கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஃபிஷ் ஃப்ரை பண்ணக்கூடிய பவுடர் எங்கள் வீட்டில் எப்பயுமே இருக்கும். அந்த பவுடர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிட்டேன். அதை பார்த்திங்களா எண்ணெயில் போட்டு பொரித்து ஆஃப் ஃப்ரை போட்டு எடுத்து பொரித்து வச்சிட்டேன் பிரியாணி பண்ணுறதுக்கு. பாருங்கள், அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் எப்பயும் போல் நம்ம பிரியாணி எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான், மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். நம்ம தேவையானது எல்லாமே அதில் மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் புழுங்கலரிசி தான், புழுங்கலரிசி ஒரே ஒரு டம்ளர் ஊற வச்சுருந்தேன். எப்பயும் போல் பிரியாணி செய்கிற மாதிரியே கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நெய் விட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாசி முக்கு, கடல் பாசி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அரிசியும் போட்டு அதுலேயே வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலெலாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணி, அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் 2லேருந்து 2.5 டம்ளர் தண்ணி தான். இந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த தண்ணியை சேர்த்தி அதோடு சேர்த்தி தான் அளந்துக்கிட்டேன். அப்புறமா தான் மீல் மேக்கர் போட்டேன். மீல் மேக்கர் போட்டுட்டு தேவையான உப்பு போட்டு 2 சவுண்டு விட்டு எடுத்துட்டேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள்.